எம்ஜிஆர் என்ன தொகுதி எனக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தைரியசாலி போராளின்னு சொல்றீங்க. இந்த தைரியசாலியோட ஒரு போட்டோவை வச்சுதான் உதயநிதி ஸ்டாலின் போற கேம்பெயின் ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன வயசு, அண்ணன் எடப்பாடியாருக்கு என்ன வயசு? அவங்கள பத்தி பேசி முன்னாள் அமைச்சர்கள் பலருக்குமே சீட்டு கொடுக்கல. அதிமுகல என்ன மாதிரியான நபர்களை தேர்வு பண்ணி எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு? திமுகவா டிஎம்கேவான்ற இதெல்லாம் கிடையாது. களமே மக்களுக்கு தெரியும். திமுகவா அண்ணா திமுகன்றது மக்கள். உங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சோம், ஆனா பாஜக கூட இருக்கீங்களே, மக்கள் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க? ஒரு அமைச்சர் எதிர்த்து நீங்க ஒரு போட்டி போடுறீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அச்சம் இருக்கா? அன்பரசன் என்ன மாதிரி ஒரு மனிதர் தான். டிஜிட்டல் செல்வாக்குல ஒண்ணும் கிடையாது. வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நான் இது வரைக்கும் எடுத்த நேர்காணல் எல்லாருமே முன்னாள் அமைச்சராக இருப்பாங்க, சிட்டிங் அமைச்சராக இருப்பாங்க, எக்ஸ்எம்எல்ஏவா இருப்பாங்க. நான் உங்களை நேர்காணல் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன், ஒரு அமைச்சரை எதிர்த்து நீங்க ஒரு போட்டி போடுறீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நெருடல், ஏதாவது ஒரு அச்சம் இருக்கு? அது ஏன்னு கேளுங்க. நான் 1987 நொச்சிக்குப்பத்தில் இருந்தேன், லைட் ஹவுஸ் பக்கத்தில். அப்போ ஒரு வீடு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி எனக்கு 16 to 17 வயசு தான் இருக்கும். 50 ரூபா வாடகை கொடுத்து எடுத்திருந்தேன். நான் எனக்கு சொந்த ஊர் வந்து பரம்பக்குடிக்கு முன்னாடி பார்த்திபனூர்னு ஒரு கிராமம். அப்போ அங்கேருந்து இங்கே வர்றோம், படிச்சுட்டு இங்கே திருப்பி படிக்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மாட்ட வசதி வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் படிக்கலான்ட்டு திருப்பி இங்கே வர்றோம். அப்போ எம்ஜிஆர் இறந்துடுறாங்க. அப்போ எனக்கு எம்ஜிஆருடைய, அப்போ எனக்கு 16-17 வயசில் அந்தளவுக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு இது தெரியல எனக்கு. ஒரு 3 நாள் சென்னையே தம்பிச்சு போச்சு. அப்போ தான் எம்ஜிஆருடைய பவர் எனக்கு என்னன்னே தெரியும். 3 நாள் ஒரு தலைவர் இறந்துருக்காரு, 3 நாள் சென்னையிலேருந்து ஒரு புள்ள கூட வெளியில் போக முடியல, உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுலேருந்து எனக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு பற்று. இன்னொன்று எனக்கு பெரிய லக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆலந்தூர் தொகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வென்ற காலம் அது, படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். எனக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். எம்ஜிஆருடைய வளர்ப்பு பிள்ளைங்கள்லாம் எல்லாமே அங்கே, அந்த மேடம்லாம் அங்கே தான் இருக்காங்க. எங்கன்னா ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்டு தான் இருக்காங்க. நல்லா இருக்குது, களம் நல்லா இருக்குது. அமைச்சர்ன்றது தம்பி நீங்கள் கேட்குறது, அமைச்சர்ன்றது வந்து மக்களால் கொடுக்கப்பட்டவர் தான் அமைச்சர். அவங்க பாரம்பரிய இப்போ மன்னர்கள் இருப்பாங்க ஒரு மாவட்டங்களில். ராமநாதபுரம் மாவட்டம்னா ஒரு மன்னர் இருப்பாங்க, அது அந்த ஃபேமிலி வந்து காலங்காலமாக இருந்திருப்பாங்க, மன்னர்னு சொல்லலாம். அன்பரசன் என்ன மாதிரி ஒரு மனிதர் தானே. அவர் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் செல்வாக்குலாம் ஒன்றும் கிடையாது. இண்டிவிஜுவல் செல்வாக்கு யாருக்குமே கிடையாது. எனக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்குன்றது மக்கள் கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி அதை வந்து அந்த தொகுதியை தக்க வச்சு நம்ம ரெகுலராக இருந்தால் தான் அது வந்து சரி, அந்த தொகுதியில் இவர் நல்லா பணியாக செய்கிறாரு. இவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குது. அன்பரசன் அமைச்சர்ன்றது எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது தம்பி. நானும் அவர் இப்போ ஒரே மாதிரி தான் களம் பாண்டுறோம், வெற்றி பெறுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் முழு ஆதரவு தருவாங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் பலருக்குமே சீட்டு கொடுக்கல, எல்லாருமே மனவேதனையில் இருக்கிறாங்க. அதிமுகவில் என்ன மாதிரியான நபர்களை தேர்வு பண்ணி எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு? அதிமுகவில் பல அமைச்சர்கள்லாம் நீங்கள் யார் யாருக்கு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் ஓரளவு வந்துருச்சு, யார் யாருக்கு இல்லைன்றீங்க. இது திமுக மாதிரி கிடையாது. திமுகவில் காலத்துக்கு அவங்க தான் இருப்பாங்க. இப்போ எனக்கு சீட்டு கிடைக்குமா நான் கூட கனவுல கூட நினச்சிருக்கேன். நான் ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர், வட்டக்கழக செயலாளர் இருந்திருக்கேன், அம்மா இருக்கும்போது பதிவு சேர்ந்திருக்கேன். எனக்கு அண்ணன் கொடுக்குறாருன்னா எந்த நம்பிக்கை வச்சு கொடுக்குறாரு? எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா என்ன டிசிஷன் எடுத்தாங்களோ அதை தான் அண்ணன் எடுக்கிறாரு. ஒரு புதுமையாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ கண்டினியூட்டி இருக்காது. இப்போ எஸ்ஆர் ராஜா எவ்வளோ வருஷமாக இருக்காரு இங்கே ஆலந்தூர் தொகுதியில், கண்டினியூவாக இருக்காரு. ஏன் அடுத்த வேற யாருக்கா வாய்ப்பு கொடுக்கலாமே? அது வேறு, அந்த இயக்கங்கள் வேறு, எங்கள் இயக்கங்கள் வேறு. ஸோ எல்லாம், அதாவது மொத்தம் இருக்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி 234 தொகுதி. கூட்டணியாக கொடுக்கறத கொடுத்தாகணும், மீதி இருக்கிறத கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதவிகள் அண்ணன் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பதவிகள் இருக்குது, அதை கொடுத்த அழகு பார்ப்பாங்க. இப்போ நீங்க எதிர்த்து போட்டியிடக்கூடிய உங்களுடைய ஆப்போசிட் வேட்பாளர்
என்ன மாதிரியான வாக்குறுதிகளை முன் வச்சு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு? அதை நீங்க எப்படி பேஸ் பண்ணிட்டு போறீங்க? அவர் வாக்குறுதி அதான் ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தான் தர போறாருன்ற இது வந்து 2.2ன்னு இப்போ போடுறாங்களா, அப்படித்தானே போடுறாங்க. 2.0. 2.0. மரியாதைக்குரிய அன்பரசு அவர்கள் 2 முறை அமைச்சராக இருந்திருக்காரு, 1 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. இந்த தொகுதி மக்கள் மேலே பெரிய அதிருப்தி சம்பாரிச்சிருக்காரு. நான் போன வாரம் கண்டோமெண்ட் பக்கத்தில் ஒரு கேம்பெயின் போயிருந்தேன். அன்னைக்கு ஒரு திமுக அது காங்கிரஸில் உள்ள மாவட்ட துணை செயலாளர் ஒருத்தர், அவர் வந்து எனக்கு உடனே ஆதரவு கொடுத்து பேட்டி கொடுத்தாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அதிருப்தி இருக்குது. இன்னொன்று, மக்கள் இவரை வந்து ஏற்றுக்கிறல. எல்லாமே மக்களுடைய இதுகளை புரிஞ்சுக்கலாம் அவங்க. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் ஒரு கவுன்சிலர் தானே, நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படின்றாரு. தாமு அன்பரசனை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருந்திருக்காரு, அது மக்களால் கொடுக்கப்பட்ட பதவி தான். அவர் எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் டிசைடர். ஆலந்தூர் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படித்தவங்க, எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க, என்ன மாதிரி எளிமையாக இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்க. அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கு, உங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சோம், ஆனால் பாஜக கூட இருக்கீங்களே, ஏன் அங்கே போய் சேர்ந்தீங்க, உங்க தலைவர்கள்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு சாமானியன் மக்கள் யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்களா? திமுக மட்டும்தான் அதை நினைச்சது. என்டிஏ கூட்டணியில் இணையக்கூடாது, எதையாவது என்டிஏ கூட்டணியில இருந்து ஏதாவது ஒரு அப்படின்னா, இப்போ நீங்கள் திமுக வெளில போகுதுன்னா இவ்வளோ கூட்டணி அவங்களுக்கு தேவையில்லையே, அது ஒரு பாயிண்ட் போருமே. இதெல்லாம் வந்து நீங்கள் இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தயாராகிவிட்டார்கள், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. அன்பரசன் எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது, நான் சாலிடாக வின் பண்ணுவேன். எம்ஜிஆர் நின்ன தொகுதி, எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. அதே எம்ஜிஆர் நின்ன தொகுதியில தானே இவரும் தொடர்ந்து அமைச்சராகவும் எம்எல்ஏவும் தோத்துருக்காருல்ல, அவரும் தோத்துருக்காரு. என்னன்னு பண்ருட்டியார் விஜயகாந்த் கூட்டணி கட்சியில் ஜெயிக்கலையா? வரலாறு, எல்லாரும் பெருந்தலைவர்கள் தோத்துருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. நீங்கள் திமுகவே அதிமுக கம்பேர் பண்ணால் கொள்கை வேறு இது வேறுன்னு சொல்கிறாங்க. எங்கள் இதில் அப்படிலாம் கிடையாது. கொள்கை எங்கள் தான், கட்சி நிர்வாகம்லாம் அண்ணன் எடப்பாடியார் தான். யாருக்கு எந்த அடிமையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவர் இண்டிவிஜுவல் மேன். அன்னைக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள்லாம் இருந்தது, அந்த துரதிர்ஷ்டம்லாம் இப்போ வெளில போயிட்டார். அண்ணன் ஓபிஎஸ் இருந்த வரைக்கும் எங்களுக்கு பல பிரச்சனைகள், பல தொல்லைகள், பல அவர் தான் ஏ டீம் பி டீம் மாதிரி. யாராவது ஒரு அம்மா கொடுத்து அழகு பார்த்தது, அந்த அந்த அவங்களுக்கு வந்து 2-3 முறை கொடுத்து அம்மா அழகு பார்த்தாங்க. ஆனால் டிடிவிக்கு உள்ள விசுவாசம் அவருக்கு இல்லை. ஆனால் டிடிவி எந்த பிரதிபலனும் அடையாமல் அதிமுக கூட இன்னைக்கு சேர்ந்து பயணம் பண்ணி அதிமுக ஜெயிக்கணும், அந்த அரசு தான் வரணும்னு விரும்புகிறாரு. ஓபிஎஸ் நல்ல மனிதராக இருந்தால் விருப்பம் இல்லைன்னா இந்த ஏஜுக்கு அப்புறம் பையனை அவர் வந்து திமுகவில் ஒரு சீட் வாங்கி அவர் என்ன சாதிக்கும்? ஒன்றுமே சாதிக்க போகிறது, எந்த பலனும் கிடையாது. மக்களே இப்போ பேசுகிறாங்க, ஏன் இவ்வளோ ஒரு 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 தரந்தாழ்ந்து இவ்வளோ ஏஜில் வந்து அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்திருக்கலாமே, அமைதியாக இருந்திருக்கலாமே. அண்ணன் பூவன்ற வந்து இருந்தார் கார்டனில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணெல்லாம் இருக்கிறாரு, அம்மா மறைவுக்கு அப்புறம் இருக்க தான் செய்கிறார். இந்த இயக்கத்து மேலே எவ்வளோ பற்று இருக்குது. இப்போ அவர் போய் சேரனா விஜய் கட்சியில் சேரலாம், இதில் சேரலாம். நீங்கள் பாதி பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இங்கேருந்து அதிமுகவுடைய பாதி பேர் திமுகவில் இருக்காங்க. அப்போ திமுகவுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அதிமுகலேருந்து வர்றவருக்கு உடனே சீட்டு கொடுக்குறாங்க, மந்திரி சபை கொடுக்குறாங்கன்னா திமுகவுக்கு அந்த பயம் இருக்கிறனால தானே உடனே எங்கிட்ட இருந்து போராளிகளுக்கு கொடுக்குறாங்க. மெடிக்கல் காலேஜ் நமக்கு 11 மெடிக்கல் காலேஜ் அண்ணன் இருக்கிற காலத்தில் அம்மா இருந்து, அதுக்கப்புறம் அண்ணன் தான் அதை கொண்டாந்தார். அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக ஒரு தைரியசாலி, மிகப்பெரிய ஒரு போராளி. அவர்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய என்ன கற்றுக்குறோம். எடப்பாடி பழனிசாமி தைரியசாலி, போராளின்னு சொல்றீங்க. இந்த தைரியசாலியோட ஒரு போட்டோவை வச்சுதான் உதயநிதி ஸ்டாலின் போற கேம்பெயின் ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இல்லையா? இல்லையே, அதுக்கு தான் அண்ணன் கரெக்டான ஒரு விளக்கம் சொன்னார்ல. அம்மா மறைவுக்கு அப்புறம் அவங்க தாத்தாவுக்கு பர்மிஷன் நாங்கள் தான் கொடுத்தோம். அண்ணன் எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கும்போது தான் கொடுத்தாங்க. ஸ்டாலின் ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு முதலமைச்சருடைய பையன், ஒரு துணை முதல்வராக இருந்தார், சட்டையை பட்டனை கழட்டிட்டு மீடியாவுக்கு போயிட்டு, அவங்கெல்லாம் நம்ம இப்போ அவங்கள பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம், தப்பு. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன வயசு, அண்ணன் எடப்பாடியாருக்கு என்ன வயசு? இப்போ அவர் அதை திறந்தாழ்ந்து அவர் போக விரும்பலை. அதே மாதிரி அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பா கொடுத்த டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, அம்மா கொடுத்த மிக்சி கிரைண்டர் காணான்னாங்க. அம்மா கொடுத்த மிக்சி கிரைண்டர்லாம் ஏழை, எங்கள் கிராமங்களில் இப்போ எங்கள் கிராமங்கள்லாம் நிறைய பேர்
ஈவினிங் விவசாயத்துக்கு போயிட்டு வந்து அவங்க எதையும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு அரைக்கக்கூடாது தொலைநோக்கு சிந்தனையோட அம்மா மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தாங்க. அம்மா அதுக்கு எதுவும் சர்வீஸ் சார்ஜ் வாங்கலை. அவங்க அப்பா கொடுத்த கலைஞர் டிவிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க நாட்டு மக்களுக்கு தெரியுது. ஆலந்தூர் தொகுதி மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? எனக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, நீங்கள் திமுக வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஒன்று, மக்கள் விரும்பலை, சிறுபான்மை மக்கள் தயாராகிட்டாங்க, பிள்ளைங்களை காப்பாற்றப்படணும், போதையிலிருந்து மீட்கப்படணும். ஆனால் எடப்பாடியார் சிஎம் ஆனோன்னு முதல் கையெழுத்து என்ன போட போகிறாருன்னா, இந்த போதைப் பொருட்களுக்குன்னே தனியாக 234 தொகுதிக்கும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அடியோடு ஒழிச்சுடுவார். இரும்பு கரை கொண்டு அடக்குவாருன்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு தொகுதியில் சிஎம் கேண்டிடேட் இருக்கிறாங்களே, அவங்க இப்போ ஒரு துணை முதல்வராக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியோ, மு.க. ஸ்டாலினோ, ஜெயலலிதாவோ, கலைஞர் கருணாநிதியோ, இவங்களுக்கு ஆப்போசிட்டான வேட்பாளர்கள் நின்னாங்களே, அவங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம்னு நினச்சி தான் நின்றுருப்பாங்க. எப்படி வேணா நடக்கலாமே. அண்ணா தோக்கல் அந்த காலத்தில் தோக்கலையா? இப்போ குளத்தூரில் கொண்டு போய் என்னை நிற்க சொன்னா நான் வேணா நான் சொல்லுவேன். நின்றுவீங்கண்ணா? 100% இருப்பேன். அது எப்படி ஒரு தைரியம் வருமா? என்னதான் இருந்தாலும் தைரியம் மு.க. ஸ்டாலின் தானே வின் பண்ணுவாரு ஒரு முதல்வர் கேண்டிடேட். அது நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. அண்ணன் ஸ்டாலின் வந்து குளத்தூரில் நிற்கிறாருன்னு இப்போ என்னை அண்ணன் எடப்பாடி அங்கே போய் நிலுப்பான்றாருன்னா இல்லை நான் என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது பெரிய பலமான கட்சி தம்பி. டிவிகே சொன்ன மாதிரி இல்லை, டிவிகேவா டிஎம்கேவான்ற இதெல்லாம் கிடையாது. களமே மக்களுக்கு தெரியும். திமுகவா அண்ணா திமுகன்றது மக்கள் ஆல்ரெடி எத்தனை ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை இவர் சிஎம்மாக இருந்திருக்காங்க, அவங்க சிஎம்மாக இருக்காங்க தெரியும். விஜய் மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நான் பதில் சொல்லிட்டு போக முடியாது. எடுத்தோடனே துணை முதல்வர் 6 சிலிண்டர் கொடுப்பேன், அதை பண்ணுவது. அதெல்லாம் வந்து நீங்கள் முதலமைச்சர் தோத்த வரலாறு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நம்ம ஊரில் ஆர்கே நகரில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும்ல. நான் டிடிவி 42,000 ஓட்டில் வின் பண்ணார்ல. ஆளுகிற கட்சியும் எதிர்கட்சியாக இருந்தவங்களும் அப்போ மக்கள் தான் எஜமானார்கள். 100% நாங்கள் வின் பண்ணோம். ஸ்டாலின் எதிர்த்து நிற்கிறதுக்கோ அமைச்சர் எதிர்த்து அதெல்லாம் ஒன்றுமே. அமைச்சர் வேணால் நினச்சிட்டு இருக்கலாம், இவர் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர். எனக்கு அது ஒரு பொருட்டு கிடையாது. நான் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் என்னால். ஏன்னா என் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. நான் எந்த இதுக்கும் போக மாட்டேன். நான் வந்து ஜெனூனாக வாழன்னு நினைக்கிறேன். என் மேலே எந்த இஷ்யூக்கும் நான் அந்த அச்சம் இருந்தால் தான் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு நான் பயப்படணும். எனக்கு எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன் வச்சுட்டே வரீங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பெல்லாம் கொடுப்பீங்க? மெயினாக தம்பி, சட்ட ஒழுங்கு அம்மா இருக்கும்போது போலீஸ் துறை யார் கண்ட்ரோலில் இருந்து? அம்மா கண்ட்ரோலில் இருந்தது. அண்ணன் எடப்பாடியாக இருக்கும்போது சட்ட ஒழுங்கு போலீஸ் துறை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்குது. இப்போ போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க வீட்டில் 8 பேர் சிஎம், 8 பேரும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கு மெயின் காரணமே அம்மா மாதிரி உண்மையான ஆர்மியாக இருந்து போலீஸ் துறையை கையில் வச்சுருந்தா அவருக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அண்ணன் எடப்பாடியார் மாதிரி இருந்திருந்தால் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியை நைட்டை துபாயிலிருந்து மாற்றுறாங்க, ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி. அது போலீஸ் துறையில் உள்ளவங்களுக்கும் இப்போ தெரியும். இது ரொம்ப ஈஸி. அங்கே கஞ்சா புழக்கங்களும் சட்ட ஒழுங்கு கெடுறதுக்கு சீர்கட்டுறதுக்கு காரணம் என்னென்னா போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. சிறுபான்மை மக்கள் படுங்கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பிளான் என்னென்னா பிள்ளைங்க போதைக்கு அடிமையாயிருவாங்க, சிக்கலாயிடும், இது தவறுதலாக நம்ம வாக்களிச்சிட்டோன்னு சிறுபான்மை மக்கள் ஒரு நாளும் யோசிக்கிறாங்க. ஏன்னா நான் ஆலந்தூரில் எனக்கு போன தடவை 2021 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணதுக்கும் நான் ஓட்டு கேட்டு போயிருக்கேன் வேட்பாளருக்கு. நான் அந்த தொகுதியில் வேளச்சேரி தொகுதியில் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கோம். அப்போ போன மசூதிக்கு இப்போ போன மசூதிக்கு வரவேற்பு பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ரிட்டர்ன் வர எனக்கு அவங்க ஒரு 10 பேர் வந்து சால்வை வச்சு நிற்கிறாங்க. ஸோ டோட்டலாக அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, எடப்பாடியார் தான் வரணும், அவர் தான் அருமையாக ஆட்சி செய்தார் 4 ஆண்டு காலம். அன்றைக்கி என்ன பேசுகிறாங்க எதிர்கட்சி, இப்போ எடப்பாடியார் எப்படி செய்வார், அவருக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்களாம் பேசுகிறாங்க. இப்போ இருக்குமோ நாளைக்கு. இப்போ மக்கள் என்ன பேசுகிறாங்க, பரவாயில்ல 4.5 வருஷம் வந்து எடப்பாடியார் அம்மா மறைவுக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக கொரோனா காலத்தில் நம்மளை காப்பாற்றினாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சார், இன்னைக்கு எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. அது என்ன சிறுபான்மையினர் மட்டும் திமுக மேலே கோமா இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? மெயின் அதுதான். அந்த ஓட் பேங்க் தானே சொல்லி அவங்க ஏமாத்துறாங்க. சிறுபான்மை மக்களை வச்சு தான். அதுதான் இப்போ கூட நான் உங்களுக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு தான் வரேன் கிண்டியில். இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் போட்டேன்ல, இப்போ அங்கே போயிட்டு அவரை ஃபாதர் பார்த்துட்டு தான் அவரே எத்த வார்த்தை சொல்கிறார். இந்திய கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மை மக்கள் பாதிப்பான இவங்களா பிரிச்சுட்டாங்க. இங்கே
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே சிறுபான்மை மக்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான். இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் முத்துராமலிங்க பாட்சான்னு மாவட்ட செயலர் இருக்கார் டிஎம்கேல. அவர் எதில் இருந்து வந்தார்? இப்போ முஸ்லீம்ஸில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது முன்னோர்கள் அவங்க தாத்தா வந்து இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி சூழ்நிலைக்கு அவங்கவுங்க, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு கம்யூனிட்டியில் இருப்பேன், நீங்கள் ஒன்றில் இருப்பீங்க, என் புள்ள அதுக்கப்புறம் ஊரில் இருப்பான், அவன் புள்ள ஒரு இதில் இருப்பான். இதெல்லாம் அவங்கவுங்க சுதந்திரம். இவங்க இது ஒரு காரணம் காட்டியே சிறுபான்மை மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மேலே மோடியை குறை சொல்லி ஓட்டு வாங்கி போன தடவை தப்பிச்சுக்கிட்டே தான். இந்த வாட்டி அதெல்லாம் நடக்காது, எல்லாம் தெளிவாயிட்டாங்க. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தம்பி. எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. புதிய தலைமுறைக்கு நன்றியாக இருப்போம். 2வது தொகுதி மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு நீங்கள் களத்தில் பாருங்கள். அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தோன்னே நிறைய சான்சஸ் இருக்குது. என்டிஏ கூட்டணியில் அனுசரணையில் ஃபண்டு நிறைய எங்களால் பெற்றுத்தர முடியும். என்ன காரணம்னா, ஏர்போர்ட் அங்கே இருக்குது. மெயின் ஏர்போர்ட்டு வந்து இறங்குற இடம் எல்லாம் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இறங்குறவங்க அங்கே இறங்கி தான் சென்னைக்கும் போகணும், ஹைகோர்ட்டுக்கும் போகணும், நம்ம கோட்டைக்கும் போகணும். அதனால் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, ஆலந்தூர் தொகுதிக்கு ஃபண்டை ஈஸியாக கலெக்ட் பண்ணி இன்னும் பெருசாக டெவலப் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.